இதெல்லாம் நான் பொது தேர்வே எழுதுனேன். அப்படியே நடுங்கிக்கிட்டே வந்து அந்த நாள் ஞாபகம் இருக்கு. சாமியெல்லாம் வேண்டிக்கிட்டு அப்படியே கையில் அந்த பேப்பர் இப்போ அந்த பென்சில் பேனாலாம் எடுத்துக்கிட்டு 10ஆம் வகுப்பு வந்து முதல் பேப்பர் எழுதி அதன் பிறகு 12ஆம் வகுப்புக்கும் அதே மாதிரி நிகழ்த்தேர்வுக்கு வந்து இன்னைக்கு நான் வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்கலாம். ஆனால் ஒரு பள்ளிக்கூட மாணவராக இந்த பகுதிக்கு வந்து நம்முடைய வளாகத்திற்கு வந்த அந்த நெஞ்சில் அந்த நினைவுகள் நிழலாடுகிறது. நான் படித்த நான் பரீட்சை எழுதிய இந்த வளாகத்தில் நீங்கள் எல்லாம் படிச்சுட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் சீராய்வு செய்து இதை இன்னும் மேம்படுத்த வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. எங்கள் வேலை. உங்களுக்கு ஒரு வேலை இருக்கு. அது என்னது? சந்தோஷமா படிக்கணும். வெறுமனே படிக்கணும் கிடையாது, மகிழ்ச்சியா படிக்கணும். ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர், ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர் அப்படின்னா கஷ்டமா இருக்கும். அதெல்லாம் சந்தோஷமா ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர்னா என்ன சொல்ல வர? அது இங்கே மட்டும் கிடையாது, பல்லாவரத்தில் மட்டுமா வேலை செய்து அமெரிக்கா போன அங்கேயும் வேலை செய்யுது. அமெரிக்கா போகிறப்ப அங்கே நாசாவெல்லாம் போய் பார்க்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் கிடைத்தது. இப்போ அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள், அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள்லாம் நிலாவை தாண்டி, செவ்வாய் கிரகத்தை தாண்டி, பிரபஞ்சத்தை தாண்டி, யூனிவர்ஸை தாண்டி, மல்டிவர்ஸை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கிறாங்க. நமக்கு இயல் இசை, முத்தமிழ் என்ன ஒரு இயல் இசை, என்னென்ன இயல் இசை, இது முத்தமிழா. 4வது ஒரு தமிழை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். அது அறிவியல் தமிழ். இயல் தமிழ், இசை தமிழ், நாடக தமிழோடு அறிவியல் தமிழையும் சேர்த்துக்கங்க. சயின்ஸை படிங்க, சயின்ஸை பிடிங்க. வாழ்க்கையில் நல்லதே நடக்கட்டும், நல்லதே சொல்லட்டும் என்று எங்கள் அத்தனை பேரின் சார்பில் உங்கள் ஆசிரியர் பெருமக்களையும் மாணவர்களையும் வாழ்த்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் ராஜ்மோகன். கல்வி வீரர் காமராசனுடைய பிறந்த நாளை நாம் ஒரு கல்வி நாளாக கொண்டாடுவோம். நன்றி. மாண்புமிகு மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அன்பு சகோதரர் சரத் அவர்களுக்கும், மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அம்மா அவர்களுக்கும், நம்முடைய சிஇஓ அம்மா அவர்களுக்கும், தலைமை ஆசிரியருக்கும், ஆசிரியர் பெருமக்களுக்கும், ஊடக நண்பர்களுக்கும்